அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார் இன்னைக்கு வந்து ஒரே ஷாக்கிங் நியூஸாக தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இப்போ மோடிக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இந்தியாவை அடிக்கடி எந்த வகையிலெல்லாம் பழி வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இன்னைக்கும் வந்து ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து 25% வரியை வந்து விதிச்சிருக்காரு. இது எதுக்கு அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ரஷ்யாவுடன் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து நாசமா போட்டோன்ற அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயங்களா, அதெல்லாம் ஒரு கொள்கையா, அதை வச்சுட்டு இருந்ததுன்னா இந்தியா வந்து வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்றதும், நாங்க வந்து ரஷ்யா கூட எந்த ஒரு பொருளாதார கொள்கைகளுமே எங்களுக்கு கிடையாது, அவங்களோட இந்தியா சேர்ந்தா இதான் நிலைமை அப்படின்ட்டு அவர் வந்து சாபம் விடுற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. பிளஸ் இந்த 25% அப்படின்றது வந்து இந்தியாவுடைய பொருளாதார நிலைமையை வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமா இருக்குதா? அதுக்கு தான் இப்படிப்பட்ட வரிகளை வந்து அவர் விதிச்சிட்டு இருக்காரா? அவர் அதில் வந்து சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, இந்தியா எங்களுடன் மிக குறைந்த அளவில் தான் வணிகம் செய்கிறது. இந்தியா அப்படி இந்தியாவிலேருந்து எங்களுக்கு எந்த பொருளும் வராமல் போனாலும் கூட எங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்தியா வி ஆர் டூயிங் வெரி ஸ்மால் பிஸ்னஸ் தான் சொல்கிறார். அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு இந்த 25 விழுக்காடு அவங்க வந்து வரி போட்டிருக்காங்கன்னா நம்ம பதறோம்ல. அதுக்கான காரணம் என்ன? நாம் வந்து பெருமளவில் அமெரிக்காவுடைய சந்தையை நம்பியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி அப்படின்னா இந்தியாவுடைய மக்கள் தொகைக்கு கணக்கீட்டின் அடிப்படையில் பார்க்க போனால் ரொம்ப சொற்பளவு தான். ஏன்னா நீங்கள் சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெரிய வேறுபாடு இல்லை. நம்ம அவங்களோட கூடுதலாக 1 கோடி 2 கோடி பேர் கூடுதலாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் வந்து உலகம் முழுக்க அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏற்றுமதி இறக்குமதியை விட வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்கனால தான் சைனா இன்றைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பொருளாதார நாடாக வளர்ந்து விட்டது. அதற்கு அவர்கள் கொடுத்த விலை மிக அதிகம். 30 ஆண்டுகளாக கடினமான ஒரு உழைப்பை சிந்தி திட்டமிட்டு ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள்லாம் வந்து மோடி வந்ததுக்கு பிறகான மாற்றம். அதுதான் நீங்கள் மன்மோகன் சிங்குக்கும் வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு இவரால் சொல்லப்பட்ட மன்மோகன் சிங்குக்கும் 56 இன்ச்சு தி பிரேவஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய ஆட்சி காலத்திலையும் ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா, நீங்கள் டாலர் மதிப்பு, பெட்ரோலிய விலை மதிப்பு, இது மாதிரி பல விஷயங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி, இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே டபுள் ஆகிடும். ஏன்னா இவருக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியல, இவருக்கு டூர் போக தான் தெரியுதே தவிர டாடா கட்ட தெரியும், ஒரு இடத்துல போய் கிப்ரீஸ் மொழியில் போய் பேசி கை கொடுத்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க தெரியும், அவ்வளோதான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியல. இவர் வைத்திருக்கக்கூடிய ஆட்களால் கூட வந்து சரியான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்பற்ற முடியல. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக உக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு போர் தொடங்கியவுடன் வந்து ரஷ்யாவிட்ட இருந்து நாங்கள் வந்து எண்ணெய் வாங்க மாட்டோம்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் அறிவிக்கின்றன. உடனே மோடி என்ன பண்ணுறாரு, நான் வந்து எண்ணெயை உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன், கச்சா எண்ணெயை வாங்கிக்கிறேன், க்ரூட் ஆயிலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலை வாங்கி இந்தியாவில் ரிஃபைனரிஸில் மார்க்கெட்டில் வந்து மிக முக்கியமான ஒரு துறை, பெரிய பெரும்புலின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி. சர்வதேச சந்தையை விட இப்போ பேரல் $80 கிடைக்குது அப்படின்னா ரஷ்யாவில் வந்து $60 வாங்கி கொடுத்தாரு. அந்த $60 வந்து டாலர் வர்த்தகம் கிடையாது, ஒரு ரூபிளில் கொடுத்தாரு. ரஷ்ய பணத்துக்கு என்ன மதிப்போ அந்த பணத்துக்கு வந்து கொடுத்து வாங்கினது. அதன் மூலமாக கொள்ளை லாபம் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பானியினுடைய நிறுவனம். ஏன்னா மிக சர்வதேச சந்தையை விட குறைவான விலைக்கு வந்து கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை வந்து அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு விற்று அதன் மூலம் லாபம் சம்பாதித்தார். டைரக்ட் பெட்ரோலா, எக்ஸினா, டீசலா, தாரா, என்னென்ன பொருட்கள்லாம் பெட்ரோலிய உபப்பொருட்கள் வருமோ அத்தனை பொருட்களாகவும் வந்து ரிஃபைன் பண்ணி பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிச்சாங்க. இது யாருக்காக பண்ணாங்கன்னா குஜராத்தை சேர்ந்து அம்பானிங்கிற ஒரு குழுமத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொண்டு, அது வரைக்கும் வந்து ஈரான்கிட்ட வேற வாங்கிட்டு இருந்தோம். அதாவது வளைகுடா நாடுகள்கிட்ட நம்ம வாங்கினாலும், அரேபியாவில் நம்ம வாங்கினாலும் ஈரான் ஒரு மெயினான பார்ட்னராக நம்ம வச்சுருந்தோம். நம்மளுடைய ஆட்கள் அங்கே ஈரான் துறைமுகத்திலே வந்து இந்தியாவுடைய ஐஓசி இந்த மாதிரி ஓஎன்ஜிசி மாதிரி நாட்கள் போய் அங்கே போய் இருந்து அங்கேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அனுப்பக்கூடிய சூழல்லாம் இருந்தது. இந்த போரை காரணமாக வைத்து ஈரானுடைய உறவை முறித்து கொண்டோம், வளைகுடா நாடுகளுடைய உறவை முறித்து கொண்டோம். இதெல்லாம் தாண்டி வந்து இப்படி ஒரு லாபத்தை ஈட்டினார்ல, இதன் மூலமாக ஒரு பேரலுக்கு $20 குறைவாக வருது இல்லை, சர்வதேச சந்தையை விட குறைவாக வருது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும். அதையும் செய்யலை. அப்போ நாட்டு மக்களுக்கும் அதனால் நன்மை கிடையாது,
சர்வதேச உறவு முறைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளையும் பகிர்ந்து கொண்டோம், அமெரிக்காவையும் பகிர்ந்துக்கிட்டோம், இந்த பக்கம் வளைகுடா நாடுகள்கிட்டையும் நம்ம வந்து பகையை ஏற்படுத்திக்கிட்டோம். எல்லா பக்கமும் பகையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ரஷ்யாவோட மட்டும் வாங்க ஆரம்பித்தோம். ரஷ்யாட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆயுதங்களை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சோம். அது இந்த நாட்டினுடைய இறையாண்மை. நம்ம யார்கிட்ட வேணாலும் ஆயுதங்களை வாங்கலாம். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து அமெரிக்கா இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரஷ்யாவுடன் வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆயுத கொள்வனவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்கள் பல்வேறு உறவுகளை வச்சுருக்காங்க. 2 பொருளாதாரமும் வீணாக போகக்கூடிய பொருளாதாரம், இந்த வீக்கஸ்ட்டு இதில் இருக்க நிலைமையில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவுடைய நிலைமையே மோசமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது சீனாவுடைய எழுச்சியினுடைய ஒப்பிடும்போது அமெரிக்காவுடைய நிலைமையே மிக மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் 25 விழுக்காடு அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு நம்பர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் பாதிக்க போகுதுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமாக, ஃபார்மா மருந்து பொருட்கள், சீ ஃபுட்டு, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு அண்டு ஃப்ரீஸ் பண்ண ஃபுட் இருக்கு இல்லையா, அதாவது ஆல்ரெடி குக்குடு ரெடிமேட் ஃபுட்ஸ். ஆமாம், இந்த 4 விஷயம்தான் வந்து பிரதானமான அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஐஃபோனுக்கு கூட 44% பொருட்கள் இங்கேருந்து தான் அங்கே வந்து ஏற்றுமதி ஆகுது. ஆமாம், அதை தான் அவர் வந்து அங்கே அதை கூட கொண்டு வாங்கன்னு சொன்னார். அது ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இந்த 4 தான் வந்து பிரதானமான விஷயம். உற்பத்தி, அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் உள்ளூர் தொழிலாளர். இப்போ ஐஃபோனுக்கு சார்ந்த நிறுவனங்கள் மட்டும்தான் பயன்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னா அதில் வந்து வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள், அதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டருக்கு வந்து இப்போ ஒரு பெண்ணிலாடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள், அவர்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதில் ஒரு இது இருக்குது, செக்டர் இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு வந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய பங்களிப்புன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல். கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நூற்பாலை, பின்னலாடை இது போன்ற நிறுவனங்களுடைய பங்களிப்பு அது பாதிக்கும் இந்த 25 விழுக்காடு அப்படிங்கும்போது. அதே மாதிரி சீ ஃபுட்டு, கடல் சார்ந்த ஒரு ஏற்றுமதி அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகிறது அது ஒன்று. அதே மாதிரி வந்து இந்த துரித உணவுகள், ஃப்ரோசன் ஃபுட்டும் வந்து பெரிய அளவில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகுது. இந்த 3 செக்டாரும் வந்து அடிவாங்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு, ஏன்னா நம்ம வந்து $1 ட்ரில்லியன் கனவுல இருக்கோம். நம்ம ஒரு முதலமைச்சர் 31க்குள்ளே கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் நம்ம பயணத்தில் இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு நமக்கு தமிழ்நாட்டுக்கு. மோடியினுடைய ஆட்சி லட்சணத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம பாதிக்கப்படுறோம். நம்ம பார்மா இண்டஸ்ட்ரி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வந்து எல்லாமே மும்பை அல்லது டெல்லி தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் அது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் போன்ற நேரங்கள் இருந்தால் அதே மாதிரி துணி வகைகள் ஏற்றுமதி இதெல்லாம் பாதிக்க தான் போகுது. இது எல்லாவற்றுமே வந்து ஒரு பெரிய ஒரு லாக்கா வச்சு விட்டாரு. இத்தனைக்கும் நேற்றுக்கு 32வது முறையாக சொல்லியிருக்காரு, நான் தான் இந்தியா போரை நிப்பாட்டினேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து 32வது முறையாக ஃப்ளைட்டில் சொல்லியிருக்காரு. இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாந்துலேருந்து அமெரிக்கா போகிற வழியில் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வந்து எப்படின்னு தெரியல. இவர் பார்லிமெண்ட்டில் வந்து பேசவே மாட்டேங்கிறார். ட்ரம்ப்புங்கிற பேரை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. சார், மோடி வந்து இப்போ ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம்லாம் வந்து செய்கிற அளவுக்கு இறங்குனாரு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு, 2 பேருமே நண்பர்கள் அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க பேசிக்கிறது போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஹவுடி மோடி அப்படிங்கிறது இப்போ ஒரு பெயருக்குமே வந்து பேர் போனவராக இவர் இருக்காரு. ஹவுடி மோடின்னு சொல்லி அங்கே ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு ட்ரம்புக்காக ஓட்டு கேட்டார். அவர் ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டினுடைய வேட்பாளருக்கு போய் ஓட்டு கேட்கறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். இவ்வளோ எல்லாம் பண்ணியும் அவர் ட்ரம்ப் பதவியை ஏற்றுக்கிட்ட அந்த நாள்ல இருந்து அவர் யாரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காருன்னா இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காவது மோடி ஏதாவது பேசணும் இல்லை சார்? ஏங்க, நேற்று பார்லிமெண்ட்ல 102 நிமிஷம் பேசினாரு. என்ன பேசினாரு? நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், எதிரி அலற விட்டோம், இது பண்ண விட்டோம், அதை பண்ண விட்டோம், அவர் 14 தடவை நேரு தான் காரணம், இப்படி இவ்வளோ பண்ணாரு. இந்த 25% நேரு தான் காரணம். நேரு மட்டும் வந்து அன்னைக்கு இது பண்ணலன்னா ட்ரம்ப் இன்னைக்கு போட போனாலும் அடுத்து சொல்லலாம்னு சொல்லுவார். அதாவது அமெரிக்கா வந்து ஒரு வர்த்தக போரை இந்தியாவின் மீது நடத்துகிறது. அந்த போரை வந்து இவங்க எப்படி பொதுவாக முதல்ல ஸ்பைனோட எதிர்கொள்ளணுங்க. இவங்க அது கிடையாது. இவங்க சரணடைஞ்சிடுறாங்க. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது சரணடையக்கூடிய கொள்கையாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து நேற்றைக்கு பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு இராணுவமே தேவையில்லைன்னு நேரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நேரு வம்புழுக்கிறார். நேரு சொன்ன காலகட்டத்துக்கும் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகான உலகத்தினுடைய மாற்றத்திற்கும் அந்த ஒரு சூழலில் அவர் சொல்றாரு. அப்போ அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாருன்னா, ஏன்னா அன்னைக்கு இத்தாலி, ஜெர்மனி இது போன்ற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆதிக்க நாடுகளாக சர்வாதிகார நாடுகளாக மாறுச்சு.
அப்போ அதுக்கு எதிராக நேச நாட்டு படைகள் வந்து உருவாச்சு. இப்படி வந்து இந்த மாதிரிலாம் இருதரப்பு இருக்கும்போது ஒரு அணிசேர நாடாக இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்தாக இருந்தது. அது 50களில் 60களில் ஒரு பெரிய பேசுபொருள். அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு 2025 உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது பிணத்தை கூறாயலாம், எலும்பு கூட்ட கூறாயின்னு என்ன நீ பண்ண போறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ மலேகான் குண்டு வெடிப்பு அதுல வந்து சில பேரை பிடிச்சு விசாரணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து நடத்திருக்காங்க. அவ்வளோ விசாரணை அத்தனை வருஷம் நடத்தப்பட்டோம். 322க்கும் மேற்பட்ட சாட்சிகளை வந்து கொண்டு வந்து விசாரிச்சோம். இது வந்து இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில போதுமான சாட்சிகளா இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் வந்து இப்போ விடுதலை பண்ணியிருக்காங்க. முன்னாள் பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பி உட்பட ஒரு 6-7 பேரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதாவது உலகறிய இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சும் கூட 17 வருஷம் விசாரணை வச்சு என்ஐஏ நீதிமன்றம் வந்து இப்போ இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இதை எப்படி பாக்குறது, எப்படி எடுத்து எது வேணாலும் பண்ணுவாங்க. மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை விடுதலை பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த மலேகான் குற்றவாளிகளை விடுதலை பண்ணிட்டாங்க. இவர்கள் மீது வந்து எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படுவதற்கு சந்தேகத்துக்கு நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. என்ன நடந்தது? 2008 செப்டம்பர் 29 நாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மலையான்கிற ஒரு சின்ன ஒரு ஊரில் வந்து ஒரு மார்க்கெட்டு. அது ரம்ஜான் மாதம். ரம்ஜான் மாதத்தில் வந்து மாலை நேரங்களில் மக்கள் வந்து மார்க்கெட்டில் அடுத்த இரவுக்கான உணவுக்கான பொருட்களை வாங்க வருவாங்க. கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு குண்டு வெடிக்குது. ஒரு வண்டி நிற்குது, எல்எம்எல் ஃப்ரீடம்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி. அந்த வண்டி வந்து ஒரு மொஃபட் நிற்கிது. அந்த மொஃபட்லேருந்து வெடித்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. 95 பேர் வந்து காயமுற்று சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்புகிறாங்க. உடனடியாக அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. உடனடியாக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த அமைப்பு உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த எல்எம்எல் வண்டியில் தான் வெடிகுண்டு இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வெடிகுண்டு என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த வண்டி யாருதுன்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது வண்டியினுடைய நம்பர் பிளேட் ஃபேக்காக இருக்குது. வண்டியினுடைய இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அந்த ஆய்வகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டு நிபுணர்கள்லாம் வரவழைத்து அந்த இன்ஜின் நம்பரையும் சேஸ் நம்பரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வண்டி வந்து பிரக்யா தாக்கூர் பேரில் பதிவு செய்யப்பட்ட வண்டி. ஆனால் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து அந்த வண்டியை வந்து இன்னொரு நபருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கலாம், சிறையில் இருக்காங்க. அதே மாதிரி அவர் ஒரு இதுக்கு யாரை வந்து ஒரு இராணுவத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெடிமருந்துகளை சப்ளை பண்ணவர், இந்த மாதிரி வந்து ஒரு 6 பேரை குற்றம் சாட்டி 6-7 பேரை குற்றம் சாட்டி கைது பண்ணி வச்சுருக்காங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. 2011 வருது. அது என்ஐஏ கையில் இந்த வழக்கை எடுத்து வேகமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே நீதிமன்றத்தின் வாயிலாக பல்வேறு தடைகளை போடுறாங்க. பிரக்யா தாக்கூருக்கு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி சிகிச்சைங்கிறாங்க. அது இதுன்னு சொல்லி வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க. மோடி ஒன் ஃபைன் டே ஆட்சிக்கு வந்துடுறாரு 2014. அதற்கு பிறகு 2016 என்ஐஏ ஒரு புதுசாக வந்து ஒரு குற்றப்பத்திரிகை, கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வந்து விசாரணை நடந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்துருச்சு. இதுதான் வழக்கினுடைய இது. ரொம்ப தெளிவாக இந்திய வரலாற்றில் இந்து தீவிரவாதம்ங்கிற சொற்றொடர் அதை வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்தும் போது வந்து பயங்கரமாக ஒரு கொந்தளிச்சாங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகள் எல்லோரும் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ அதனுடைய துணை அமைப்புகளை சார்ந்தவராக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது தான் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த திரு பாசிதமன் அவர்கள் தான் சொல்றாரு இது இந்து தீவிரவாதம் அப்படின்னு. ஏன்னா நீ இஸ்லாமிய தீவிரவாதம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் செய்து இருப்பது இந்து தீவிரமாக தான் கணக்கு எடுக்கப்படும். அப்படிங்கும்போது இந்த குற்றவாளிகளுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு குற்றத்தையும் அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஒரு வண்டி அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு அந்த அம்மாவுடைய வண்டி வந்து அந்த இடத்துல எதுக்கு நிற்கணும்? அது ஏன் அந்த வண்டியில் பாம்பு இருக்கணும்? அந்த பாம்பு வெடிக்குது கேட்டால் அந்த வண்டி நான் 2 வருஷம் கூட வித்துட்டேங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் அதற்கு முன்பாக வாளை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஜெய்காலி ஓம்காலின் கலவரத்தின் போதும் வாழை ஏந்தி கொண்டு சென்றவர் வந்து ஒரு ஊரில் பேசுகிறாருன்னா அடுத்த சில நாட்கள்லாம் அந்த ஊரில் கலவரம் வெடிக்கும். இதுதான் பிரக்யா தாக்கூருடைய வரலாறு. அப்படி இருக்கும்போது அவருடைய வண்டி அங்கே நம்பர் அளிக்கப்பட்டு இன்ஜின் நம்பர் அளிக்கப்பட்டு சேஸ் நம்பர் அளிக்கப்பட்டு நின்றதுக்கான காரணம் என்ன? இதை வந்து இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அவங்க வித்துட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து அது அவருடைய வண்டியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சந்தேகத்துக்கு இடமின்றி நீங்கள் நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இது வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. இதுதான் பாஜக. இதில் இது இந்திய நீதி அமைப்பு இப்படி தான் இருக்குது. நியாயமாக மகாராஷ்டிரா அரசு இறந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்? அப்பீல் போகணும்.
அதை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அல்லது தனியார் அமைப்புகளாவது போகணும், மற்ற அரசியல் கட்சிகளாவது இதை அப்பீலுக்கு கொண்டு போய் வந்து விசாரணைக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும். ஆனா அந்த மகாராஷ்டிரா அரசு மேல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குன்னு தான் சொல்லணும் சார். அதுவும் பாஜக தான் இப்ப ஆண்டுட்டு இருக்காங்கன்னு பொழுது, ஏன்னா மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு, அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு, இப்போ அவங்களால கொடுக்க முடியாம அந்த திட்டத்தை முறையா செயல்படுத்தாம வந்து நிப்பாட்டி இருக்காங்க, கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாங்க. ஆண்களுமே வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம்னு அப்ளை பண்ணி அதுல ஒரு 14,000 ஆண்களுக்குமே வந்து கொடுத்துட்டு இருந்தவங்க தான் இவங்க. அது போக இந்தி திணிப்பை வந்து கொண்டு வரும்போது மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இப்போ இந்தி திணிப்பையும் வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாத்திலுமே வந்து பின்வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய நிலையில திரும்பவும் மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி தான் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து எடப்பாடி முகத்துக்கு நேரா காட்டணுங்க. இந்த அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா, லக்கி பெஹன் திட்டம், அது இதுக்கு பேரு. இந்த லக்கி பெஹன் திட்டம்ங்கிறது வந்து மகளிர் கலைஞர் இங்கே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து லக்கி பெஹன் திட்டம். இந்த லக்கி பெஹன் திட்டத்தை இந்த அரசு இப்போ நிப்பாட்டிடுச்சு. எப்போ எதுனால நீங்கள் நேற்று முன்தினம் கேட்டீங்க இல்லையா, 14,000 ஆண்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி, இந்த காரணத்தை சொல்லி இந்த திட்டத்தை இப்போ நிப்பாட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிட்றோங்கிற கதையா இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து கொடுக்கணும், அது வரைக்கும் இந்த திட்டம் நிறுத்தப்படுகிறதுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல, திமுக வந்து இந்த 1000 ரூபா ஸ்கீமை நிப்பாட்ட போகிறாங்கன்னு. எந்த தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? நான் திமுக 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை வந்து இன்னும் கூடுதலாக நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டிரைவ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த உங்களின் சாதி திட்டத்தில் பெரும்பாலான மனுக்கள் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது கிடையாது, அது குறைவாக வருது, மற்ற மனுக்கள் தான் அதிகமாக வருது. அப்போ இங்கே வரக்கூடிய மனுக்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்க போகுது. அல்லது நமக்கு வீடு இருக்கே, நம்ம தான் வந்து சம்பளம் வாங்குறோமே, நம்ம தான் வந்து வருமான வரி கட்டுறோமே, நமக்கு எதுக்கு இந்த பணம்னு சொல்லி அந்த பணம் தேவையற்ற பெண்கள் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். இது ஏன்னா படித்த மாநிலம் இல்லையா, நமக்கு கிடைக்கக்கூடாது, நமக்கு இல்லைங்கிறது சரிதான், பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இல்லாட்டினா வந்து இந்த உங்களுடைய ஸ்டாலின் டிரைவில் அது பார்த்தீங்கன்னா அதிகமான மனுக்கள் பெண்களிடம் வந்திருக்கும். அது வரலைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போ யாருக்கு தேவையோ, யாருக்கு உண்மையாலுமே விடுபட்டு இருக்குதோ அவர்கள் தான் வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதை நோக்கி தான் இந்த போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்படி ஒரு திட்டம் போகுதுன்னா, அதனால் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் திமுக ஆரம்பித்த எந்த ஒரு திட்டமுமே எந்த காலத்துலையுமே நிப்பாட்டினது கிடையாது. அதாவது நீதி கட்சியில் தொடங்கி இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திமுக வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டம் எந்த காலத்துலையும் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காது. அதை வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கும், மதிப்பு கூட்டப்பட்டிருக்கும் அந்த திட்டம். இப்போ தாலிக்கு தங்கம் திட்டம்னு சொல்லி கொடுக்காம இருந்தார் எடப்பாடி பழனிசாமி 48 மாதம். ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இப்போ ஒரு தமிழ் புதன் திட்டமாக மாணவிகளுக்கான திட்டமாக மாற்றி மாதம் 1000 ரூபாய் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது ஒரு 3 வருஷம் படிக்கிறாங்கன்னா 36,000 ரூபாய் அது மாறுது. அது வந்து அதனுடைய வேல்யூ வேற ஒரு இதாக மாறுது. முதல்ல வந்து வெறும் 5,000 கொடுத்துட்டு இருந்த திட்டம் அது, அப்புறம் 10,000 ரூபாய் மாறுச்சு, அப்புறம் 25,000 ரூபாய் மாறுச்சு, 15,000 இப்படி. அதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள். அதெல்லாம் பெண்களை 8வது வரைக்கும் கொண்டு வரணும், 10வது வரைக்கும் கொண்டு வரணும்னு. இப்போ பெண்கள் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அடிப்படையில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ படிக்க வர பெண்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்வோம், அதன் மூலமாக அவர்களுடைய தேவை தீரும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் வந்து போய் நிற்கிது. ஸோ இப்படியான விஷயங்கள்ல தான் நோக்கி தான் போவதே தவிர எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யார் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் என்றைக்குமே நிற்காது. இதுக்கு தான் எடுத்துக்காட்டு இதுதான். இவருடைய கூட்டணி அரசு ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் திட்டம் கொண்டு வந்த 6 மாதத்துலேயே நிப்பாட்டுறாங்கன்னா பார்த்துக்கங்க எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. இப்போ விருதுநகர்ல ஒரு லேடி பாத்தீங்கன்னா 49 வயதாகுது. ஒரு 6 மாசம் அவங்க வந்து நீட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீட்ல வந்து அவங்க தேர்வாயிட்டாங்க. விருதுநகர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுக்கு வந்து சீட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, வயதை தாண்டியுமே படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறது எல்லாமே ஓகே. ஆனா இது பாசிட்டிவான ப்ரொஜெக்ஷன் தாண்டி இதுல நெகட்டிவா ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? அதை நம்ம நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா செய்திகளும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெருசாக வந்து 49 வயதில் சாதித்த தாய் மகனும் ஒரே நீட்டு தேர்வு, தாய் மகனும் தேர்வுன்னு ஒரு செய்தியாக பார்க்குறதுக்கு நமக்கு இதாக இருக்கும். ஏன்னா முன்பெல்லாம் வந்து வரும் 65 வயதில் விடாமல் 10வது எழுதி பாஸ் செய்த மூதாட்டி 70 வயசில் எழுதுனாங்க, 80 வயசில் எழுதுனாங்கன்னு. அது வந்து பள்ளிப்பாடம் எழுதலாம் லைட்டு. முதல்ல இந்த நீட்டு வந்து நீட்டினுடைய லெவல் வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 49 வயசில் அவங்க ஆயிருக்காங்கன்னா ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில் அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்குது. அந்த இடம் யாருக்கு போக வேண்டிய இடம்? அந்த இடம் யாருக்கு போக வேண்டிய இடம்? இப்போ நீட்டு மட்டும் இல்லாட்டினா அந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடம் வந்து
அனிதா மாதிரி ஒரு 1176 மார்க் வாங்கின ஒரு பிள்ளைக்கு போக வேண்டிய இடம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் வைத்திருக்கிறத சொல்ல, அவங்க நல்லா படிக்கட்டும், எத்தனை வயசுல வேணாலும் படிக்கலாம். ஆனால் படிக்க வேண்டிய வயதில் உள்ள ஒருத்தவங்களுடைய இடத்த தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அதானே கேள்வி. கிராமத்தில் இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படித்து நல்ல மார்க் வாங்கின ஒரு பிள்ளையோட இடத்த தானே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அதுதானே உண்மை. அதை எந்த ஊடகமே சொல்ல மறுக்குது. இது ஒரு செய்தி தான். தாயும் மகளும் ஒன்றா ஒரே மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க. 49 வயது தாயும் ஒரு 20 வயது மகள் வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தாய்க்கு வந்து கிடைச்சது. மகள் பல வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 6 months ப்ரிப்பரேஷன்லேயே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பெருமையா சொல்லிக்கிறத பார்க்க இல்லை. இவங்களே வந்து 94 இவங்க +2 முடிச்சும்போது அவங்களுக்கு வந்து மருத்துவம் கிடைக்கல. இவங்க எடுத்த மார்க்கின் அடிப்படையில் மருத்துவம் கிடைக்கல. பிசியோதெரப்பி தான் கிடைச்சிருக்கு. பிசியோதெரப்பி முடிச்சவங்க தான். ஆனால் அவரே வந்து பிசியோதெரப்பி, அதாவது பள்ளி மார்க்கின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, மதிப்பின் அடிப்படையில். ஆனால் அவரே நீட்டில் வந்து மகளோட அதை படித்து தேர்ச்சி அடையும் போது இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதனால் வந்து அதான் சொல்கிறேன்ல, இது வந்து முதல்ல போட வேண்டிய செய்தி. இது வந்து எப்படி சமமாக இருக்கும். கவர்னர்கிட்ட போய் வந்து ஒருத்தர் நேரடியாக கேட்குறாரு, எனக்கு பணம் இருக்கு, எத்தனை முறை வேணாலும் படிக்க வச்சு நான் வந்து என் பிள்ளைய டாக்டர் ஆக முடியும், ஒரு ஏழை குழந்தைகள் எத்தனை முறை ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேட்கல. 3 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வரைக்கும் கோச்சிங் அனுப்புகிறாங்க. 10th கோச்சிங் சொல்லித்தரக்கூடிய பள்ளிகள் இன்னைக்கு உருவாயிருச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீ வந்து பிள்ளைகளை படிக்க வச்சு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி இவங்க வந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை வந்து பெரிய ஒரு சாதனை மாதிரியும் அதிசய செய்தி மாதிரியும் வந்து கொண்டு வர்றது இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல அந்த ஊடகங்களுக்கு முதல்ல அந்த பார்வை வேணும். சமூக நீதி அடிப்படையில் இது சரியானு மட்டும் வேணும். அவங்க எப்போ வேணாலும் படித்து பாஸ் பண்ணலாம். வந்து கல்விக்கு தடையே கிடையாது. எந்த வயசுனாலும் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து +2 திரும்ப எழுதியிருக்கணும். அது நீட் இல்லாமல் இருந்துக்கும் போது என்ன இருக்கும்னா, அவங்க திரும்ப +2 எழுதி அதே மார்க் எடுத்து அவங்க போயிருக்கலாம். அவங்களுக்கு தடை கிடையாது. நீட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, 2 முறை மட்டும்தான், 3 முறை மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ எதனா எத்தனை முறை வேணாலும் எழுதலாம், நீ வந்து போகலாங்கிறாங்க. கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, 1 முறை 2 முறை தான் வந்து பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து கிடையாதுன்னாங்க. அப்புறம் 3 முறைனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதலாம், நீங்கள் மார்க் எடுக்கிற மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு வந்து அதனுடைய இதுவும் கட் ஆஃப் மார்க்கு அதுவும் வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. மிக கடினமான கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பல மோசமான முடிவுகளையும் சில தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். நீட் என்பது எந்த ஒரு வடிவத்தில் எவ்வளோ ஒரு வாய்ப்பை வழங்கினாலும் அது வந்து யாரோ ஒருவருடைய வாய்ப்பை பறித்து உங்கள் கையில் ஒன்று கொடுக்குறதுன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார், மோடியால் கொண்டு வரப்பட்ட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது உருப்படாது அப்படின்ற மாதிரி தான். அப்படி அவர் கொண்டு வந்த ஒன்று வந்து அந்த E20 எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ண பெட்ரோலை வந்து பயன்படுத்துறது வந்து சிறந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதனால வண்டிகள் வந்து ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதுதான் கிடைக்குது. நம்ம போய் எனக்கு எத்தனால் பெட்ரோல் போட்டு நம்ம கேட்ட மாதிரி பண்ணி திணிக்கப்பட்டது. சந்தையில எத்தனால் கலக்காத பெட்ரோலே கிடையாது. இதுதான் உண்மை. கொண்டு வந்து ஆமா, நம்ம ஏதோ விரும்பி நம்ம வாங்குற மாதிரி வந்து இது பண்றீங்க. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொல்லுங்க, ரொம்ப சீக்கிரமா வந்து வண்டிகள் பழுதாகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்க்க முடியுது சார். இதுக்கு ஒரு இது வச்சிருந்தாங்க, பெஞ்ச் மார்க். இத்தனாம் தேதிக்குள்ள வந்து E20 அடையிறோம், ஃபர்ஸ்ட் வந்து 1% கலக்குறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள வந்து 15 ஆண்டுகளுக்குள்ள வந்து இந்த இலக்கை அடையிறோம். E20 20 விழுக்காடு எத்தனாலும் 80 விழுக்காடு வந்து பெட்ரோலையும் கலந்து வண்டிகளுக்கு ஓட்டலாம் அப்படிங்கிறது ராமர் பிள்ளை டெக்னிக் மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கை வந்து கொண்டாங்க. இதில் என்னென்னா, மெத்தனால்லாம் வந்து சர்க்கரை ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடியது. இது பயோ டீசலுங்கிறாங்க இல்லை, அது மாதிரியான ஒரு டெக்னிக். இது வந்து இது எல்லாம் நடத்தக்கூடிய ஆட்கள் யாருக்கு கையில் இருக்காங்க, யாரு கையில் தொழிற்சாலைகள் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மெத்தனால் வந்து மொலாசஸாக மாதிரி வெளியில் இந்த சாராய ஃபேக்ட்ரிகளுக்கு வித்துடுறாங்க. இதை எப்படி காசு பண்ணுறது, இப்போது பை ப்ராடக்டை எப்படி பணம் பண்ணுறதுன்னா, அப்போ பெட்ரோலில் கலப்போம். இவன் வாங்கிட்டு வர்றதே மாஸ்கோவிலேருந்து பேரலுக்கு $20 கம்மியாக வாங்கிட்டு வராங்க. அதுக்கு தான் போட்டேன் டேக்ஸு 25% மோடி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அந்த மாதிரி ஒரு இதை வாங்கிட்டு வந்து பெட்ரோலை வந்து விலை குறைவாக வாங்கிட்டு வந்து இங்கே ரிஃபைனரியில் கொடுத்து பெட்ரோல் ஆக்குறாங்க. பெட்ரோல் ஆக்குனா என்ன பண்ணணும், விலை குறைவாக வைக்கணும். அதில் 20% நீ எத்தனால கலந்தீங்கன்னா அது பெட்ரோலே டூப்ளிகேட் பெட்ரோல். ஏன்னா அந்த டூப்ளிகேட் பெட்ரோலை வந்து இவங்க வண்டிக்கு பூரா போகிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் எழுதியிருக்காரு, 2023 முன்பாக நீங்கள் வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் இன்ஜினை அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்தில் வீணாக போயிடும். ஏன்னா வந்து கடந்த 23ஆம் தேதியே வந்து விழா கொண்டாடிட்டாங்க.
நம்ம E20 நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாகவே நான் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு E20 அப்படின்னு சொல்லி விழா கொண்டாடிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெட்ரோல் மைலேஜ் கிடைக்காது. கம்பெனி வந்து 31 தருமா, 21மா, 18மா, அது எதுவுமே கிடைக்காது. அவங்க சொன்ன இது வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒன்று. ஸோ இன்ஜினில் வந்து தொடர்ந்து தேவையற்ற வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அந்த தொழில் சார்ந்தவர்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் மோடிக்கு எந்த கவலையும் கிடையாது. உலகத்தில் வேறு எந்த நாட்டில் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கேட்டால் வந்து நாங்கள் வந்து கரியமில வாயு இது பண்ணுறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோங்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய பொய்ங்கிறது வந்து இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.